சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய தனுசு ராசியில பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரம், போராடம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் இடம்பெறுகின்றது. அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுறீங்க. ஒவ்வொரு ராசியினருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசியின் அதிபதியை பொறுத்து தான் உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ட்டு சொல்லலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பீங்க. இயற்கையிலேயே வீர செயல்களை செய்யும் குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். உங்ககிட்ட ஏகப்பட்ட ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும். இதனால் வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும், பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கு பதில் தேடவும் உங்களை அது ஊக்குவிக்கின்றது. தனுசு ராசியினருக்கு மிகவும் பிடித்த விஷயம்னா அது பயணம் செய்வது தான். பயணம் செய்யும் இடங்களை பற்றி ஆராய்வதும், இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு பயணம் செய்வதும் உங்களுக்கு பிடித்தமான ஒன்று என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு நேர்மையான நபராக இருப்பீர்கள். உங்களுடைய நேர்மையை வைத்து மற்றவர்கள் உங்களை எடை போட்டு விடுவார்கள். உங்களிடம் பழகுவதிலும் பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்டுவார்கள். உங்களுடைய தன்னிச்சையான குணத்தாலும் மற்றும் குழந்தைத்தனமான செயலாலும் எப்போதும் நீங்கள் உற்சாகத்தோடு இருப்பீங்க. தனுசு ராசியினரை பிறர் நேசிக்க 7 காரணங்களை நிச்சயம் சொல்லலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் அனைவரிடத்திலும் மிகவும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. யாரிடமும் எந்த கருத்து வேறுபாடையும் காட்ட மாட்டீங்க. எல்லோரிடமும் பாசமானவர்களாகவும் அதிக பண்பு உள்ளவர்களாகவும் இருப்பீங்க. உங்களுடைய நகைச்சுவை திறனையும் குழந்தைத்தனமான செயல்களையும் அனைவரும் விரும்புவாங்க. ஏதாவது நிகழ்ச்சியின் போது தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா அந்த இடமே உங்களுடைய செயலால் களை கட்டும். பயணம் செய்ய அனைத்து சிறந்த இடங்களையும் அறிந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதாவது எந்த இடத்துக்கு பயணத்துக்கு போனால் நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம், எந்த இடத்துக்கு போனால் என்ன நடக்கும், எந்த இடத்துல எது இருக்கும் அப்படின்ற பல விஷயமும் தெரிந்தவராக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் ஒருபோதும் எந்த செயல்களை செய்வதிலிருந்தும் பின்வாங்க மாட்டீங்க. அதாவது சிலர் சொல்லுவாங்க, டே அதெல்லாம் செய்ய முடியாது விட்டுட்டு போடா அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. சொல்கிறவங்க சொல்லட்டும், நான் அதை முடிச்சே காட்டுறேன் பாரியா அப்படின்ட்டு பிடிவாதமாக நீங்கள் அந்த செயலில் இறங்கி வெற்றியும் பெறுவீங்க. அவை எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் வீரமாக செய்து முடிப்பதில் மிகச்சிறந்த ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள். புதிதாக ஏதேனும் அறிவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பீங்க. தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடவும் அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாக முடிப்பீங்க. தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் உயர்கல்வி கற்பதில் மிகுந்த ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பீங்க. மற்றும் நீங்கள் அனைத்து துறைகளையும் நன்கு கை தேர்ந்தவர்களாக இருப்பீங்க. எல்லாவற்றிலும் எல்லையில்லா ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பீங்க. எதையும் கற்பதில் தயக்கம் காட்ட மாட்டீங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்ள புதிய மற்றும் அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிக்க முயல்வீங்க. நீங்கள் எப்போதும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய தன்னிச்சையான செயலாலும் வேற செயல்கள் மேற்கொள்வதன் மூலமாகவும் உங்களின் சுதந்திர குணம் வெளிப்படும். யாராலும் எக்காரணத்திற்காகவும் உங்களின் சுதந்திரத்தை பறிக்க முடியாது. நீங்கள் எப்போதும் குறும்புத்தனமாக இருப்பீங்க. உங்களின் இந்த குணத்தால் அனைவரையும் தங்கள் வசம் இழுக்கும் ஆற்றல் கொண்டவராக இருப்பீங்க. இயற்கையாகவே எப்போதுமே ஏதோ ஒரு வீர செயல் அல்லது குறும்புத்தனமான செயல்களை செய்து கொண்டே இருப்பீங்க. மேலும் எல்லாவற்றையும் பற்றிய உங்களின் மாறுபட்ட அறிவாற்றலால் அனைவரையும் மணிக்கணக்கில் மகிழ வைப்பீங்க. எந்த சூழ்நிலையிலையும் தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க. எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் தவறு செய்தால் அவர்களிடமிருந்து தப்ப இயலாது. அதாவது உங்களிடமிருந்து தப்பவே முடியாது அப்படின்ட்டு தான் சொல்லணும். யார் தப்பு பண்ணாலும் நீங்கள் தட்டி கேட்பீங்க, தண்டனையும் கொடுப்பீங்க. உங்களுக்கு தப்பு செய்தால் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ட்டு தான் சொல்லணும். தானே தப்பு செய்தாலும் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் மன வருத்தம் அடைவீங்க. அதற்கு
உண்டான அந்த தண்டனையை தனக்கு தானே கொடுத்து கொள்ளக்கூடிய ஒருவர் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். நேர்மையாக இருக்கும் குணத்தில் உங்களை அடித்து கொள்ள யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். புதிய விஷயங்களை தேடி புதிய அனுபவங்களை ஆர்வத்தோடு கற்றுக்கொள்வதில் திறமை அதிகமாக இருக்குது. நீங்கள் எல்லா வகையான பயணங்களையும் மேற்கொள்வீங்க. நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களில் சந்திக்கும் நபர்களுடன் எளிதில் நண்பர்களாகி விடுவீங்க. நண்பர்களாகி அவங்கள குடும்பத்தில் ஒருவர் போல பார்த்து கொள்வீங்க. பயணத்தையே காதலிக்க விரும்புவீங்க. எப்போதும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் மற்றவர்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அந்த செயல்பாட்டை பார்த்தீங்கன்னா ஊக்குவிப்பீங்க. நம்பிக்கையோட மகிழ்ச்சியோடு ஊக்குவிப்பீங்க. நீங்கள் அறிவு சார்ந்த எல்லா விஷயங்கள்லையும் மிகுந்த ஆர்வத்தோடவும் அறிவுடனும் திகழ்வீங்க. உலகில் உள்ள எல்லாவற்றையும் கற்க வேண்டும் அப்படின்றதில், எல்லாவற்றிற்கும் விடை தேட வேண்டும் அப்படின்றதுலையும் உறுதியாக இருப்பீங்க. யாராவது உங்களுக்கு காதலராகவோ அல்லது நண்பராகவோ இருந்தால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னாலே உங்களை மிஞ்ச ஆள் இல்லை அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லலாம். அந்த அளவுக்கு நேர்மையான குணம், இரக்க குணம், தன்னம்பிக்கை குணம், அது மட்டுமல்ல மிகச்சிறந்த ஒரு அறிவாற்றல் எல்லாமும் ஒரு சேர்ந்தவராக இருக்கக்கூடியவர் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய பிறந்த ரகசியத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையை மட்டுமே பேச விரும்புவீங்க. அதாவது நாம் பொய் சொன்னால் இல்லை நாம் சொல்கிறத வச்சு அவங்க ஏதாவது தப்பாக எடுத்துக்குவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க. மற்றவர்களை வேண்டுமென்றே காயப்படுத்த நினைக்க மாட்டீங்க. தாங்கள் அக்கறை காட்டும் மனிதர்களிடம் உண்மையாக இருப்பதையே விரும்புவீங்க. தனுசு ராசிக்காரர்கள் சிறந்த பேச்சாளர்கள் என்றே சொல்லலாம். நீங்கள் எதை பற்றி பேசினாலும் மிகவும் உணர்ச்சிகரமாகவும் தீர்க்கமாகவும் தினசரி வாழ்விலிருந்து கவனத்தை திசை திருப்பும் விதமாகவும் பேசுவீங்க. நீங்கள் சிறந்த படைப்பாற்றல் உள்ளவர்களாகவும் அதை தவிர திறன் மிகுந்த கற்பனையாளர்களாகவும் இருப்பீங்க. தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் நீங்கள் சற்று சிரமப்படுவீங்க. தனுசு ராசியின் உருவம் பார்த்தீங்கன்னா பாதி குதிரையும் பாதி மனிதனுமாக வெள்ளேந்திய உருவம் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ராசியினுடைய உருவம் பாதி மிருகம் பாதி மனிதனாக காட்டப்பட்டிருப்பதால் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் தங்களுடைய மிருக குணத்திலிருந்து விடுபட்டு மனித தன்மையை வளர்த்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. முடிந்தவரை தங்களுடைய குறைகளை திருத்திக் கொள்வதற்கு தயாராக இருப்பீங்க. தனுசு ராசியின் உருவம் வில்லேந்தி குறிபார்ப்பது போல் இருக்கின்றது. இதனால் தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு லட்சியத்துடனேயே நடத்தி செல்வீங்க. மன ஒருமைப்பாடு இருந்தால் மட்டுமே வில் வீரன் சரியாக குறிபார்க்க முடியும். இதன் காரணத்தினால தான் தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையாகவே மன ஒருமைப்பாடு மிக்கவர்களாக இருப்பீர்கள் என்றே சொல்லலாம். உங்களுக்கு உள் உணர்வு அதிகமாக இருக்கும். தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமன் வில்லேந்தினான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதனால் தர்மத்தின் குறியீடாக கருதப்படுகின்றது உங்களுடைய தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் தர்மத்திற்காக போராடுவீங்க. கிரகங்களில் மிகப்பெரிய கிரகம் குரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த கிரகம் அதிவேகமும் இல்லாமல் மந்த வேகமும் இல்லாமல் மித வேகத்தில் நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம். குருவின் நிறம் மஞ்சள். குருவிலிருந்து வரும் மஞ்சள் நிற கதிர்களே சூரியனின் வெப்பத்தை குறைத்து பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்கிறது. இதன் காரணத்தினால குருவை ஜோதிடத்தில் ஜீவகாரகன் அல்லது உயிர்காரகன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. முட்டையை உடைத்து பார்த்தா அதன் உட்கரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். மஞ்சள் நிறம் குருவினுடையது. இதன் மூலமாக உயிர்கள் தோன்றுவதில் குருவிற்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்றதில் புரிந்து கொள்ளலாம். குருவானது உருவத்தில் பெரிய கிரகம் அப்படின்றதுனால மனிதர்களில் முழுமையாக வளர்ச்சி பெற்ற மனிதர்களை குறிக்கின்றது. அதாவது நடுவயதில் உள்ள மனிதர்களை குறிக்கின்றது. குரு உருவத்தில் பெரியதாக இருப்பதால் மற்ற கிரகங்களின் தாக்கம் குருவின் முன்னால் தோற்று போய்விடுகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது சிறிய காந்த துண்டுகளை பெரிய காந்த துண்டுகள் கவர்ந்து இழுத்து கொள்ளும். கிரகங்கள் எல்லாம் பூமியைப் போல் காந்த துண்டுகள் தான். உடல் பருமன் என்பது உடலில் அதிகம் கொழுப்பு சேர்வதால் உண்டாகுது. பெரிய உருவம் கொண்டது குரு. எனவே கொழுப்புக்கு அதிபதி குரு பகவான் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். மேலும் கொழுப்பு சத்துள்ள நெய் வெண்ணெய் போன்ற பதார்த்தங்களை
குருவிற்கு உரிய பதார்த்தங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு மனிதரை உயிரோடு வைத்திருப்பது பிராணசக்தி எனும் மூச்சு காற்று. உயிர் காரகம் பெற்ற குரு பகவான் பிராணசக்தியை குறிக்கிறார். பிராணசக்தி மூக்கின் வழியே சுவாசிப்பதன் மூலம் கிடைக்கின்றது. எனவே மூக்கை குறிக்கும் கிரகம் குருவாகும். உருவத்தில் பெரிய கிரகம் குரு என்பதால உடல் உறுப்புகளில் பெரியவை குருவுக்கு உரியது. உடல் வெளி உறுப்புகளில் மிகவும் பெரியது தொடை. தொடையில் தான் அதிகம் கொழுப்பு தங்கியிருக்கும். உடல் உள் உறுப்புகளில் இருந்து பெரியது கல்லீரல். எனவே தொடை மற்றும் கல்லீரலை குறிப்பது குருவாகும். குரு மஞ்சள் நிறமுடையது என்பதால் மஞ்சள் நிற உலோகமான தங்கம், மஞ்சள் நிற ரத்தினமான புஷ்பராகம், மஞ்சள் நிற மலரான முல்லை ஆகியவை குருவிற்கு உரியதாக சொல்லப்பட்டுள்ளது. உருவத்தில் பெரியதும் நீண்ட சுவாசத்தை உடையதும் நிதானமான நடையுடையதுமான யானை குருவிற்குரிய விலங்கு. உருவத்தில் பெருசாகவும் அதிகப்படியான பிராணசக்தியை வெளியிடும் மரங்களான ஆலமரம், அரச மரம் போன்றவை குருவிற்கு உரியவை. குருவின் நிறமும் மஞ்சள். தீபம் மற்றும் ஹோமத்தீயின் நிறமும் மஞ்சள். தீபம் இல்லாத இறை வழிபாடு கிடையாது. மஞ்சள் பொடி, மஞ்சள் கனியான எலுமிச்சை, வாழைப்பழம் போன்றவற்றை இறை வழிபாட்டில் முக்கிய இடம்பெறுகின்றன. எனவே இறை வழிபாட்டை குறிக்கும் கிரகம் குருவாகும். குருவின் நிறம் மஞ்சள். தீ நெருப்பை ஒத்திருக்கின்றது. தீபங்களும் தீப்பந்தங்களும் இருட்டை விளக்கும் வேலையை செய்கின்றது. குரு என்ற சொல்லின் பொருளும் இருட்டை நீக்குவது என்பதுதான். குருவும் உருவ பலத்தால் அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்கும் வலிமை உடையது. எனவே குருவை வழிகாட்டி, ஆசிரியர், குருநாதர், நலம் விரும்பி அப்படின்னுட்டு அழைக்கிறாங்க. மனிதனுக்கு இயற்கையாக பூமியில் அதிக பிராணசக்தியும் காந்த சக்தியும் வடகிழக்கு திசையிலிருந்து கிடைக்கின்றது. இதனால் வாஸ்து சாஸ்திரத்தில் வடகிழக்கு மூலையை குரு மூலை அல்லது ஈசானிய மூலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மூக்கை அடைத்துட்டா மனிதன் சுவாசிக்க முடியாமல் இறந்துடுவான். அதுபோல வீட்டில் ஈசான மூலையை முழுவதுமாக மூடிவிட்டால் வீட்டில் இறப்புகள் நிகழும், சந்ததிகள் வளராது அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. வாசியோகம் எனும் பிராணாயாம பயிற்சி ஆன்மீகத்தோட தொடர்புடையது. இது மூக்கை பிடித்து பயிலும் கலை அப்படின்றதுனால மூக்குக்கு காரகனாக குருவே இந்த கலைக்கும் அதிபதியாகும். இப்படியா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் அனைத்திற்கும் மூலகாரகனாக விளங்குகின்றார். ஆகையால் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் கொண்டவராகவும் திறமை கொண்டவராகவும் அனைத்து துறைகளிலும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவும் நிச்சயம் விளங்குவீர்கள் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல உடல் வலிமையும் புத்திசாலித்தனமும் இருக்கும். குருட்டு தைரியத்தோட சிலருக்கு தீயதை செய்தாலும் மென்மையான குணம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல், எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும். முன் கோபம் அதிகமாக இருந்தாலும் ஆடம்பரமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புவீங்க. தன்னுடைய சக்திக்கு எது முடியுமோ அதையே நீங்கள் செய்வீங்க. கனவு உலகத்தில் சஞ்சரிப்பதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத விஷயம். அதாவது நாம் பணக்காரராயிட்டோம், நாம் கோடீஸ்வரராயிட்டோம், நாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி கனவு உலகத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. நிஜ வாழ்க்கையில் என்னவோ அதன்படி தான் நடந்து கொள்வீங்க, அதன்படி தான் செய்வீங்க. மிக முக்கியமாக கனவுலகத்தில் நினைத்த ஒரு வாழ்வை நிஜத்தில் வாழக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். தாய்மொழி மீதும் நாட்டின் மீதும் அதிக பற்று உடையவர்களாக நீங்கள் இருப்பீங்க. சிரித்த முகத்தோடு நீங்கள் இருந்தாலும் சற்று சண்டை பிரியர் அப்படின்ட்டு தான் சொல்லணும். காரசாரமாக வாதிடுவீங்க. காதல் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் பிடிக்காது என்றே சொல்ல வேண்டும். சில நேரங்களில் காதல் பண்ணி திருமணம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான யோசனை இருந்தாலும் பல நேரங்களில் அடப்போடா நமக்கு காதல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையிலையும் நீங்கள் இருப்பீங்க. திருமண வாழ்க்கையிலேயே கராராக நடந்து கொள்வீங்க. மனைவி பிள்ளைகளிடம் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. அப்படின்னாலும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதோட அவங்களுடைய ஆசைகளையும் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அதீதமான தெய்வ பக்தியும் உங்களுக்கு இருக்கின்றது. தனக்குன்னு ஒரு பாதையை அமைத்து கொண்டு தனி வாழ்க்கையை வாழ்வீங்க. உணவு வகைகளை ரசித்தும் ருசித்தும் உண்பீங்க.
அது மட்டுமில்லை, பிறரை வழிநடத்தி செல்வதில் நீங்கள் வல்லவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். வழக்கறிஞர் பணி, பள்ளி ஆசிரியர் பணி, கல்லூரி பேராசிரியர் பணி, விவசாயத்துறை போன்றவற்றிலையும் அதிக ஈடுபாடு உங்களுக்கு இருக்கின்றது. நாட்டுக்காக பாடுபடுவதிலையும் அக்கறை கொண்டவர்களாக இருப்பீங்க. முழு சுதந்திரம் உள்ள இடத்தில் மட்டுமே பணிபுரியும் ஆர்வம் உங்களுக்கு இருக்கின்றது. மற்றவர்களுடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியக்கூடிய ஆள் இல்லை. மற்றவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வேலையை செய்யணும் அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்காது. எவ்வளவு லாபம் வந்தாலும் அந்த வேலையில் ஒரே ஒரு நிமிஷத்தில் உதறி தள்ளிட்டு வந்துட்டே இருப்பீங்க. நாளைக்கு செய்வோம் அப்படின்ட்டு எதையும் தள்ளி போடாமல் அந்தந்த காரியத்தை அப்போவே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதாவது முன்கோபம் உங்களுக்கு சற்று அதிகம் அப்படின்றதுனால இரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்கள் வரலாம். இதய நோய், ஒற்றை தலைவலி, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய், கண்களில் கோளாறு, காது வலி போன்ற நோய்களும் அடிக்கடி உங்களுக்கு வந்து செல்லும் என்றுதான் சொல்ல வேண்டும். சூரிய திசை காலங்களில் பல வகையில் குடும்பத்திற்கு முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னாலும் குழந்தைகளுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களும் குழந்தையினுடைய தந்தைக்கு பல இன்னல்களும் உண்டாகும். சூரியன் பலம் பெற்று சுபர் பார்வையுடன் இருந்தால் பாதிப்புகள் குறையும் என்றுதான் சொல்ல வேண்டும். இரண்டாவது திசையாக வரும் சந்திர திசை மொத்தம் 10 வருடங்கள் நடைபெறும். சந்திரன் சூரியன் சாரத்தில் சஞ்சரிப்பதால் சற்று முன்கோபம் இருக்கும். முரட்டுத்தனம், தந்தை தாயுடன் கருத்து வேறுபாடு, ஜல தொடர்புடைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்படின்னாலும் சுபர் பார்வை சேர்க்கையுடன் சந்திரன் இருந்தால் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்றுதான் சொல்ல வேண்டும். மூன்றாவது திசையாக வரக்கூடிய செவ்வாய் திசை 7 வருடங்கள் நடைபெறும். இந்த திசை காலங்களில் கல்வியில் முன்னேற்றமும் குடும்பத்தில் ஏற்ற இறக்கமான பலன்களும் உண்டாகும். அப்படின்னாலும் உங்களுக்கு முன்கோபம் சற்று அதிகமாக இருக்கின்றது. அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டே சொல்லலாம். ராகு திசை பார்த்தீங்கன்னா 18 வருடங்கள் 4வது திசையாக நடைபெறுவதால் நல்ல ஒரு யோகத்தையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். 5வதாக வரக்கூடிய குரு திசை காலங்களும் ஓரளவுக்கு ஏற்றத்தையே ஏற்படுத்தும். 6வதாக வரும் சனி திசையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நாம் சொல்லக்கூடிய இந்த திசா காலங்களில் அதனுடைய அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் அமைந்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இல்லைனா வாழ்வில் எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டி வரும் அப்படின்ட்டும் சொல்லியே ஆகணும். கடன்களை பைசல் செய்ய, சிலம்பாட்டம் பயில, சுரங்கம் வெட்ட, செங்கல் சூளைக்கு நெருப்பிட, அது மட்டுமல்ல பல வகையான செயல்களையும் செய்ய நட்சத்திர நாள் நல்லது அப்படின்ட்டு சொல்லலாம். நீங்கள் எதையும் பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை அல்ல 200 முறை யோசித்து செய்யுங்க. எது நல்லதுன்னு படுதோ அதையே செய்யுங்க. யோசிக்காமல் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும் அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய சின்னமே போர் கருவியான வில்லை குறிப்பதால் எதையுமே போராடி பெறுவதில் உங்களுக்கு தனி சுகம் இருக்கும்னே சொல்லலாம். உங்களுடைய இலக்கு எல்லாம் சாதாரணமாக இருக்காது. சவாலான விஷயங்களை நோக்கி தான் உங்களுடைய இலக்குகள் இருக்கும். தனுசு ராசி பொன்னிற மஞ்சள் நிறமுடைய ஆண் ராசி. ராசி மண்டலத்தினுடைய 9வது ராசி தான் உங்களுடைய தனுசு ராசி. தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான் கால புருஷனுடைய அங்க அமைப்பில் 2 தொடைகளையும் குறிக்கும் 3வது உபய ராசி தான் உங்களுடைய தனுசு ராசி அப்படின்ட்டே சொல்லலாம். நல்ல உயரமாக இருப்பீங்க. உடல் நிறம் எலுமிச்சம்பழ போல கவர்ச்சியாக இருக்கும். முட்டை வடிவ முகத்தோற்றம் இருக்கும். கூர்மையான மூக்கு இருக்கும். கனிவான பார்வை இருக்கும். நீண்ட கழுத்து இருக்கும். சிரித்த முகம் இருக்கும். கவர்ச்சியான தோற்றம் கொண்ட உங்களுடைய பேச்சு அனைவரையும் எளிதில் வசீகரிக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். பேசும்போது சுத்தமாக பேசும் நீங்கள் அருமையான ஒரு குணம் படைத்தவர் அப்படின்றதுனால மற்றவருடைய பார்வைக்கு கட்டளை இடுவது போல உங்களுடைய பேச்சு இருக்கும். யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிமையாக நடப்பது உங்களுக்கு முடியாத காரியம். கள்ளம் கபடமின்றி அனைவரிடமும் ஆத்மார்த்தமாக பழகும் உங்களிடம் எந்த ரகசியமும் நிற்காது. உங்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சாதித்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு கொண்ட நீங்கள் இந்த குணத்தினாலேயே அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகளையும் மாட்டிக்கொள்வீங்க. தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவர்கள் அப்படின்னாலும்
தற்பெருமை அதிகம் உடையவர்கள் என்றும் சொல்லியே ஆகணும். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். சொல்லி கொடுக்காமலேயே கற்றுக்கொண்ட ஏகலைவனைப் போல பார்த்தவுடன் பற்றி கொள்ளும் புத்திசாலியாக இருப்பீங்க. சுயநலம் பார்க்காம எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள். அறிவு சுரங்கமான பிரகஸ்பதியின் ஆளுமை திறன் அதிகமுள்ள தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பீங்க. வீட்டு பிரச்சனை அப்படின்ட்டு வரும்போது உங்களுடைய ஆலோசனைகளை யாரும் ஏற்பதில்லை அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தப்படுவீங்க. ஆடாடே, ஊர் உலகமெல்லாம் நான் பிரச்சனையை தீர்த்துட்டு வரேன், என் வீட்டு பிரச்சனையை என்னால் தீர்க்க முடியலையே அப்படின்ட்டு ஒரு மூலையில் உட்காந்து வருத்தப்படவும் செய்வீங்க. உங்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் கண்டா சுத்தமாக பிடிக்காது. கோபம் வந்தால் எதிரில் யாருமே நிற்க முடியாது. சுறுசுறுப்போட எடுக்கக்கூடிய காரியங்களை சிறப்போடு செய்து பாராட்டுகளை பெறுவீங்க. எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பீங்க. உங்களுடைய ராசிநாதனான குருவும் 10க்குரியவனான புதனும் பகையாளிகளாக இருப்பதால் ஆரம்பத்தில் எந்த வேலைகளையும் விருப்பம் இல்லாமல் தான் இருப்பீங்க. படிப்பது ஒன்றாவும் பார்க்கின்ற வேலை ஒன்றாவும், அதாவது வேறொன்றாகவும் இருக்கும். பெரும்பாலும் கல்வி கற்கும் ஆசிரியர் பணி, விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடும் பணி, அரசு வழியில் கௌரவமாக பணிகள் உங்களுக்கு அமைந்திடும். அதாவது வருகின்ற வாய்ப்பை எல்லாம் தவறாமல் பயன்படுத்தி கொண்டாங்கன்னா இந்த பணிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைந்திடும். பலருக்கு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய வக்கீல் பணி, இராணுவம், தீயணைப்புத்துறை, கணக்கு, கம்ப்யூட்டர் துறை மற்றும் நல்ல பண புழக்கமுள்ள இடங்கள்லேயே பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் செய்யும் தொழில் சிறிதோ பெரிதோ அதை ஈடுபாட்டோடு செய்து மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பீங்க. தன காரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் நீங்கள் ஓடவே மாட்டீங்க. உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும். சின்ன வயசிலிருந்து வசதி வாய்ப்புகளோடு வாழ்வீங்க. இடையில சிலர் உங்களுக்கு பல தொல்லைகளை தந்திருப்பாங்க. உங்களிடமிருந்து அனைத்தையும் பிடுங்க பார்ப்பாங்க. உங்கள் மீது பொறாமைப்பட்டிருப்பாங்க. ஏன் இவன் இப்படி வாழறான் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தகுந்த காலம் பார்த்து தக்க பதிலடி நிச்சயம் கொடுப்பீங்க. பண நடமாட்டம் எப்பொழுதும் உங்களுக்கு தடையின்றி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு தக்கவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீங்க. பண வரவுகளில் தடை ஏற்பட்டாலும் வாழ்க்கை வசதிகளை குறைத்து கொள்ள நீங்கள் விரும்ப மாட்டீங்க. வில்லின் ராசியில் பிறந்த நீங்கள் ஆக்கவும் தெரிந்தவர்கள், அழிக்கவும் தெரிந்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எதையும் எதிர்க்கவும் துணிந்தவர்கள் என்றும் சொல்லியே ஆகணும். வளைந்து கொடுக்க தெரியாததால் சில வசதி வாய்ப்புகளை வாழ்க்கையில் இழக்கவும் நேரிடும். தனியாக இருக்கும் நேரத்தில் தனித்துவத்தோடு யோசிக்கும் நீங்கள் நட்பு அப்படின்ற பெயரில் கூட்டத்தோடு சேர்ந்தா மாறி போவீங்க. உங்களுக்கு பிடித்தவர்களுக்காக எதையும் செய்ய துணிவீங்க. நீங்கள் ஒருவரை எதிரியாக நினைத்துட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அவர்கள் செய்த துரோகத்தை மறக்கவும் மாட்டீங்க, மன்னிக்கவும் மாட்டீங்க. பீட்சா, பர்கர், ஃபாஸ்ட் ஃபுட், பால் பொருட்கள் சம்பந்தமான உணவுகளை அதிகம் விரும்பி உண்பவராக இருப்பீர்கள். எனவே ஆங்காங்கே கொழுப்பு கட்டிகள் வரவும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது. உணவு பழக்கங்களில் அதீத கவனமாக இருக்கணும். பொதுவாக உங்களுடைய சருமம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பதால் அலர்ஜி எளிதாக ஏற்படும். எந்த பொருளையும் உங்களின் சருமத்திற்கு பாதிப்பு தராமல் இருக்குமா அப்படின்ட்டு பார்த்து உபயோகிப்பது நல்லது. முகத்தை முறையாக பராமரியுங்கள். இந்த உலகத்தில் யாருக்காகவும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, எதற்காகவும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. பேச்சில் பதிலடி தர தயங்க மாட்டீங்க. சமூக நலனுக்காக பாடுபடும் குணமுடையவர்கள் அப்படின்றதுனால விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த பாடுபடுவீங்க. நல்ல அறிவாளியாக இருப்பீங்க. கோபித்தும் கொஞ்சியும் தன்னுடைய காரியங்களை சாதித்து கொள்வீங்க. மன வலிமை, வைராக்கியம் அதிகம் இருக்கும். எப்பொழுதும் நண்பர்களின் கூட்டத்திற்கு நடுவில் இருப்பீங்க. செய்த நன்றியை மறக்க மாட்டீங்க. கண்ணால் கண்ட உண்மைகளை மறக்காமல் பேசுவீங்க. பிறர் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்க. உத்திராடத்தில் பிள்ளையும் ஓரோரத்தில் கழனியும் என்பதற்கேற்ப நிலம், பூமிகளை வாங்கி சேர்ப்பீங்க. வயோதிக வயதிலும் இளமை ஊஞ்சலாடி கொண்டிருக்கும். தான தர்மங்கள் செய்து அனைவருக்கும் நல்லவராய் நடப்பீங்க. அது மட்டுமல்ல, குடும்பத்தின் மீது அக்கறை அதிகம் இருக்கும். அழகாக இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை. உற்றார் உறவினர்களாலும் நற்பலன் உங்களுக்கு இருக்கின்றது.
அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். 24 முதல் 28 வயது வரை ஒரு சில தடுமாற்றம் உங்களுடைய குடும்ப வாழ்வில் ஏற்படும். 42 வயது முதல் பொருளாதார ரீதியாக அதிரடி முன்னேற்றம் உண்டாகும். சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுக்கக்கூடிய சுபாவமும் இளம் வயதிலேயே பெற்றிருப்பீங்க. அகங்காரம் அதிகம் இருக்குது அப்படின்றதுனால சில நேரங்களில் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும். தன்னுடைய தவறுகளை சாமர்த்தியமாக மறைத்து விடுவீங்க. ஒரே நேரத்தில் பலவிதமாக யோசிப்பதால் மதில் மேல் பூனை போல மனம் அலைவாயும். குடும்ப தேவைகளை தடையின்றி பூர்த்தி செய்வீங்க. அனைவரும் மெச்சும்படி நீங்கள் வாழ்வீங்க. அது மட்டுமல்ல, சமூக நலப்பற்று அதிகம் இருக்கின்றது. மேலும் மருத்துவம், அறுவை சிகிச்சை, சித்த வைத்தியம், ஹோமியோபதி, சீன வைத்தியம் போன்ற துறைகளில் நீங்கள் சாதிப்பவர்களாகவும் இருப்பீங்க. பூமியை ஆதாரமாக கொண்ட தொழில், மந்திர தந்திரம், நாடகத்துறை, நடிப்பு, திரைப்பட தயாரிப்பு போன்றவற்றிலும் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நீச்சல் போட்டிகளிலும் மிளிர்வீங்க. இராணுவத்தில் படைத்தலை வகிப்பீங்க. படை தளபதியாக தலைமை வகிப்பீங்க. அது மட்டுமில்லை, எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்களாகவும் கோயில் மற்றும் தேவ ஆலயங்கள், தர்கா போன்றவற்றிலும் சமூக சேவை செய்வீங்க. நீதிமன்றங்களில் திறமையாக வாதாடும் வக்கீலாக இருப்பீங்க. பொருளாதார ரீதியாக எப்பொழுதும் பஞ்சம் இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு திருமணம் சற்று தாமதமாக அமைவதுதான் நல்லது என்றே சொல்ல வேண்டும். சீக்கிரமாக மன வாழ்க்கை அமைந்தால் பல வகையில் பிரச்சனைகளை சந்திக்கவும் நீங்கள் நேரிடும். அப்படியே சீக்கிரம் நீங்கள் திருமணம் செய்திருந்தாலும் கண்டிப்பாக பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. வாழ்க்கை துணையின் உடல்நிலையும் அடிக்கடி பாதிப்படைவதை பார்த்திருப்பீங்க. குடும்பத்தில் பிரிவும் துயரமும் இதனால் ஏற்படும். ஆண்களாக இருந்தால் மன வாழ்க்கைக்கு பின் மற்றொரு பெண்ணின் தொடர்புக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. மனைவியால் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துன்பமும் தொல்லையும் அதிகம் ஏற்படும் என்றே சொல்லலாம். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் சிறு வயதிலிருந்து சற்று வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும், மன நடமாட்டத்தோடு இருந்தாலும், நடுத்தர வயதில் பார்த்தீங்கன்னா பல பணப்பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்வீங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப தூரம் நடப்பது அப்படின்றது கூட உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அப்படின்றதுனால அதற்கேற்றவாறு வண்டி வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க. அதற்கேற்ற பொருளாதார நிலை உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு புத்திர பாக்கியம் அதிகம் ஏற்படுவதில்லை அப்படின்ட்டு சொல்லலாம். 1-2 பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களால நிச்சயம் உங்களுக்கு நன்மையே ஏற்படுமே தவிர தீமை ஏற்படாது. செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்பதை போல தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயம் கூடும் என்றே சொல்ல வேண்டும். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் உலகை ஆளக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்கள். நீங்கள் கேட்டது கிடைக்கும், அனைத்தும் நன்மையாகவே உங்களுக்கு நடக்கும் என்று கூட சொல்லலாம். வாழ்க்கையில் தொழிலால் எந்த சிக்கலையும் சந்திக்காதவர்கள் என்று கூட சொல்லலாம். தொழிலில் ஏதாவது சிக்கல் சந்தித்திருந்தாலும் வருங்காலத்தில் அத்தனை சிக்கல்களும் கண்டிப்பாக முடிவுக்கு வரும். எங்கும் தடைகள் இல்லை, எதிலும் தடைகள் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு எப்படியாப்பட்ட தடைகள் எந்த காரியத்தில் வந்தாலும் தடைகளை உடைத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் நிச்சயம் இருக்கின்றது. பல்வேறு போராட்டத்திற்கு பிறகு நல்லதே நடக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது. பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு பெரிய வருத்தமோ நெருக்கடியோ தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்காது. கணவனின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருப்பீர்கள். மற்றபடி தனுசு ராசியில் பிறந்த அனைவருமே பார்த்தீங்கன்னா எடுத்ததை எடுத்தபடி முடிக்கக்கூடிய ஆற்றலும், உங்களுடைய பேச்சில் ஒரு வீரமும் செயலில் ஒரு வீரமும் நிச்சயம் இருக்கும். நீங்கள் பேசிவிட்டு, அதாவது ஏதோ ஒன்று பேசிவிட்டு ஏதோ ஒன்று செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை. சொல்வதைத்தான் செய்வீங்க, செய்வதைத்தான் சொல்வீங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் பலருமே பார்த்தீங்கன்னா பணம் இல்லையே, பணம் சம்பாதிக்க என்ன வழி, சம்பாதித்தாலும் நிற்க மாட்டுதே அப்படின்ற மாதிரி பல கவலைகளோடு இருப்பீங்க. நிச்சயம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறு வயதிலிருந்து தெய்வ பக்தி இருக்கின்றது, தர்ம சிந்தனை இருக்கின்றது. உங்களுடைய வேலை ஸ்தானத்தை 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான கன்னி புதன் தான் நிர்ணயிக்கிறாரு. எனவே பல்வேறு பொருளாதார நிலையில் பிரச்சனை, பணம் வருவதில் பிரச்சனை, வந்தால் தங்குவதில் பிரச்சனை என்று இருக்கக்கூடிய உங்களுக்கு பெருமாளை வணங்குவது சிறப்பாக இருக்கும்.
குறிப்பாக திருநின்றவூர் பக்தவசல பெருமாளையும் தாயார் மகாலட்சுமியையும் வணங்குங்க. இந்த திருத்தலம் திருவள்ளூர் செல்லும், அதாவது சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் பாதையில் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. கடன், நோய், எதிரி என்று எந்த பிரச்சனை வந்தாலும் திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் அருள் புரியும் ஸ்ரீ ஹரி குரு சிவயோக தட்சிணாமூர்த்தியையும் தரிசியுங்க. இந்த 2 திருத்தலத்திற்கும் சென்று வந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும். வாழ்வில் மிக பெரும் ஒரு உச்சத்தை அடையலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.